ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வழிகள்ல மணி மேக் பண்ணிடுமோ அந்த வழிகள் எல்லாத்துலயுமே நீங்க மணி மேக் பண்றது மூலமா நீங்க கார் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்கலாம். ஏன்டா ஏர்னிங்ஸ் வந்து உங்களுடைய எஃபர்ட்டோட சேர்த்து அந்த ஸ்மார்ட்டான திங்கிங்ல தான் இருக்குது. அதனாலதான் இவர் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. அது அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸ்ல நாங்க ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து டுடே முடியுது. ஸோ இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ரெண்டு இந்த ஏஐ நம்ம ஏஐ இமேஜ் சொல்லி இருக்குது ப்ரீமியம் கன்செப்ட் பெசிவ் இன்கம் கன்செப்டை கொண்டு வந்ததால இது இப்போ நம்ம 3 மந்த் கொண்டு வந்திருக்கோம். அது நிறைய பேருக்கு போய் கட்டாயம் சேரணும். ஏன்னா நமக்கு நம்மளோட லைஃப்ல ஏழாத கட்டம் கொண்டு வரும். நம்ம இன்னொரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு கொடுப்போம். நம்ம ஒர்க் பண்ற வெக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நாம இப்ப ஒர்க் பண்ணிட்டு நம்ம இல்லாம போனோம்னு சொன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. சில கவர்மெண்ட் சில ஆப்ஷன் வச்சிருந்தாலும் நான் பொதுவாக சொல்றேன். பட் அது வந்து ஒரு நீங்க கவர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணி அந்த ஷெட்யூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய போட்டி அதுல இது இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த அசெட்ஸ்களை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இல்லைன்னு சொன்னாலும் ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு போயிட்டே இருக்கு. யூசர் நேம் லொகின் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டிருந்தாரு. நம்ம ஆஃபர் போட்டோம் 15,000 லாங் டைம் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா என்ன எல்லா நிறைய விஷயம் கேட்டுட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னென்னா ஒரு பேரை சொல்லி இவர் பிரதர் தெரியுமா சார், எந்த பிரதர் அவர் தான் ரெஃபர் பண்ணினாரு. நான் அவருடைய பேசிட்டேன். உங்களோட அகாடமியில படிச்சுட்டு ஏர்ன் பண்ணி கார் ஒன்றும் புதுசாக பை பண்ணேன். ஓகே ரைட். இப்போ நாங்க இப்பதான் 3 மந்த் தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஓகே நீங்க ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்க நம்பி ஒர்க் பண்றல கட்டாயம் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே அப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த ஜேர்னியை சொல்றேன். இப்போ நான் ஒரு வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு என்ட்ரு ஆகுறேன். என்ட்ரு ஆகும்போது நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து இதுல ஒரு $10 நான் ஏர்ன் பண்ணேன். அதாவது $5 வித்ரோல எடுக்கணும். அந்த $5 நான் வித்ரோ பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். பட் அந்த $5 நான் ரீச் பண்ண பிறகு உண்மையாவே எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா அடுத்தது இன்னும் கூடுதலா இதுல ஏர்ன் பண்ண நான் என்ன செய்யலாம். ஓகே இப்பதான் இந்த வெப்சைட்ல என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சர்வே கம்ப்ளீட் பண்றது இதுக்குள்ளேயே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற இன்னொரு வெப்சைட் டைப் ஆகியும் இருக்குது. அப்ப ஒன்றுக்குள்ளேயே இன்னொரு ஏர்னிங்ஸ். ஓகே அப்ப ஏர்னிங்ஸை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா 4 மடங்கு ஆகும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் வந்து என்ன ஜிக் நோடு செய்யலாம். நீங்க எந்த வெப்சைட்லயும் ஜிக்னு செய்யலாம். ஓகே ரைட். இப்படி கான்செப்ட் வந்து இப்பதான் வந்துச்சு. அவர் இந்த நான் குறிப்பிட்ட நபர் இருக்காரு கார் வாங்கணும்னு சொன்னவர் அந்த நபர் இங்க வரும் மட்டும். ஏன்னா நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சுமார் இதுல இருந்து ஒரு 6+ வருஷத்துக்கு முதல் என்னன்னா நான் ஒரு இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண ஜேர்னியை பாருங்களேன். இப்ப நான் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண போகக்குள்ள எனக்கு வந்து நான் நிறைய வெப்சைட் யூடியூபா இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி இப்பதான் யூடியூபுக்கு ஒரு கிரைட்டீரியா. நான் யூடியூப்ல வரக்குள்ள எதுவுமே இல்லை. யூடியூப் வீடியோ போட்டா அட்ஸ் வரும். அப்போ யூடியூபர் ட்ரை பண்ணேன், ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ணினேன், அதே மாதிரி வெப்சைட் ரன் பண்ணேன். இது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஆனால் இது எனக்கு இது என்ன நான் பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து விட்டேன். இப்போ இங்கே வந்தா ஜிக்கை போட்டுட்டு நம்ம சேல்ஸை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஒர்க் பண்ணலாம். எப்போ எமக்கு சேல்ஸ் வருமோ நடக்குமோ அப்போதான் அவர்கிட்ட அந்த ஓர்டர் வரணுமோ அந்த ஓர்டர் அப்போதான் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஓர்டர் ஒர்க் பண்ணாலும் அடுத்த ஓர்டருக்கு இன்னுமே வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அடுத்த ஓர்டர் வரதுக்கு. ஓகேயா ரைட். அதோட இன்னொரு விஷயம் நான் யோசிச்சேன். இப்போ ஒரு ஓர்டர் எனக்கு வருது, நான் கம்ப்ளீட் பண்ணேன். இவர் ரிவிஷன் சொல்றாரு, நம்ம ரிவைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனா இது ஒரு ஓர்டர் 10 ஓர்டர் ஆயினா ஒரு நாளைக்கு 10 ஓர்டர் வந்தா குரோத் ஆகுறதுனால எல்லாம் செய்யறேன். 10 ஓர்டர் 20 ஓர்டர் ஆகினா என்ன செய்யறேன். அப்ப இது எம்மோட கண்ட்ரோல்ல இல்லை. அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும். வீடியோ எடுக்கிறதுக்குரிய அந்த சூழ்நிலையை முதல்ல அமைச்சு கொள்ளணும். ஏன்னா நான் ஒரு ரூம்ல தான் இருந்தேன். அங்க வந்து அப்படி ஒரு சூழ்நிலை அமைக்கிறாங்க. அப்போ அது கண்டினியூஸா அந்த வீடியோ போடணும். கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், மெட்டா டேட்டா ஆட் பண்ணணும். இப்படி எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. ரொம்பவே கஷ்டம். ஏஐலாம் அப்போ பேரே இல்லை. ஓகே அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணா வெப்சைட்டும் அது சாத்தியப்படவே படலை. ஆனா இந்த மைக்ரோ டாஸ்க் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிருச்சு. ஓகே இந்த கண்ட்ரோல் தான் நான் வந்து இருந்து ஒர்க் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னா நான் ஆஃபீஸுக்கு போக்குள்ள நடந்துட்டு போகலையும் நான் ஃபோன்ல இருந்து அதை ஒர்க் பண்ணிட்டா போறேன். டேட்டா என்ட்ரியில நான் அப்போ செய்து ஏர்ன் பண்ணேன். அப்போ அந்த $1 தான் எனக்கு பெரிய ஒரு அமௌண்டா இருந்துச்சு. ஓகே ரைட். இப்போ என்னன்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு $5 ஏர்ன் பண்ணிட்டேன். அடுத்து நான் யோசிச்சு எப்படி இதை நம்ம கூட்டலாம். ஏர்ன் பண்ணிட்டேன்னா இந்த நொலேஜ் எனக்கு வந்துட்டு $5 ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நொலேஜ் வந்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு சொன்னா அடுத்தது நாங்க என்ன யோசிச்சோம்னா இதை வச்சு ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ போடுவோம். பாருங்க இந்த எப்படி வந்து முடியுதுன்னு யூடியூப்ல வீடியோ போடுவோம். வீடியோல அப்ப ஒரு கண்டென்ட் ஒன்று இல்லை தானே. பட் இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு தானே. எப்படி ஒர்க் பண்றேன்னு போட்டா நிறைய பேர் விரும்புவாங்க. அவங்க இது பண்ணுவோம்னு சொல்லி யூடியூப் வீடியோ போட்டு தான் கொஞ்சம் பேர் பார்த்து இருந்தாங்க. ஆனா நான் ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று எதிர்பார்ப்பேன். அது வந்து கிடைக்கல. ஒரு வீடியோக்கு 0.005 அப்படி எல்லாம் வரும். என்ன முதலாவது ஸ்ரீலங்கா ஏசியன் கண்ட்ரில இருக்கிறார்கள் பார்த்தாலே குறைய காசு.
அதுலயும் ஒரு 100-150 வியூஸ் இல்ல சிலருக்கு 10 வியூஸ் போகும், சிலருக்கு வியூஸே போகாது. அப்ப இதுக்கு வேற இது பண்ணும். அப்ப இது எனக்கு விளங்கிச்சு. பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு சக்சஸ் ஆகும்னு சொல்லி பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று வந்துச்சு. ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுவோம். அப்போ வெப்சைட் எடுத்து இதை நம்ம ஆர்டிக்கல் எழுதி போடணும். ஆர்டிக்கல் எழுதி போட்டா வியூஸ் போகுது. அந்த வியூஸ் போக வைக்கிறதுக்கு நான் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணினேன். பட் அது வந்து ஸ்பெம் லோடு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க குரூப்பால. ஓகே ரைட். இது எல்லாமே நடக்குது. ஓகே, இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட் எல்லாமே நடக்குது. இதுல என்னன்னு ஒரு சொன்னா, எனக்கு சில கமெண்ட்ஸ் வருது யூடியூப்ல, எனக்கு இதை ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க. ஓகேயா, இப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்ப யோசிச்சேன் என்னன்னா, இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது நம்ம வீடியோவே போடுவோம். ஆனா அஃபிலியேட் பண்ணுவோம். அஃபிலியேட்னு சொன்னா என்னன்னா, நீங்க இப்ப ஒரு வெப்சைட் ஒன்று ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த வெப்சைட் என்ன செய்யும்னா, அந்த வெப்சைட்ல இன்னொரு நபரை நீங்க சேர்த்தீங்கன்னா அவர் ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட்டா தரும். அதை நம்ம அஃபிலியேட் கமிஷன் சொல்லுவோம். அப்ப நான் என்ன செஞ்சேன், வீடியோ நம்ம சும்மா போடாம வீடியோல நம்ம சொல்லுவோம், எனக்கு அஃபிலியேட் லிங்க் ஒன்று இருக்கு, இதுல ஜாயின் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி வெப்சைட்லயும் போட்டேன். பட் வெப்சைட்ல வந்து சக்சஸ் ஆகல. ஆனா இதுல சக்சஸ் ஆயிடுச்சு. வெப்சைட்ல எப்படின்னா சேர்ந்தாங்க. ஆனா சேர்ந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்க இது பண்ணல. அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்களா இருக்கிறாங்க. ஆனா யூடியூப் வீடியோ கொஞ்சம் ஒர்க் பண்ணிருச்சு. நான் விஷயத்த சொல்றதால அப்ப ஒர்க் பண்ணிருச்சு. அதுல இருந்து ஒரு கேர்ள் நினைக்கிறேன் கொழும்புல இருந்து. இந்த கேர்ள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வாட்ஸ்அப் கண்டெக்டும் கொடுத்தேன். வாட்ஸ்அப் பண்ணி என்ன கேட்குறா, சார் எனக்கு வந்து இப்படி உங்களோட வீடியோ பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதை ஏ டு செட் சொல்லித்தாங்க. ஏன்னா எனக்கு இது விளங்குது இல்லை, நீங்க இடையில சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை, ஏ டு செட் சொல்லித்தாங்கன்னு சொல்றா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இவைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப என்னன்னா டீம் வியூவர்னு சொல்லி அவதான் எனக்கு சொல்றா. டீம் வியூவர்னு ஒன்று இருக்கு, ஜூம் மாதிரி. அப்ப டீம் வியூவர்ல என்ன சொன்னா அவைக்கு சொல்லி கொடுத்தேன். அவ என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து தரேன்னு சொல்லித்தாங்கன்னா ஸ்டார்ட்ல சொன்னா, நான் ஓகேன்னு ஒரு சொன்னதுக்கு அவ எவ்வளவு சொல்லி கேட்டா, நம்ம ஒரு 3000 சொல்லி சொன்னோம். அதுக்கு பிறகு வந்து அவ அது ஓகே எக்ஸப்ட் பண்ணிட்டா. அதுக்கு பிறகு நம்ம அவைக்கு சொல்லி கொடுத்தா அவளோட ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று எடுக்க வச்சோம். அதால நமக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வந்துச்சு. ஓகேயா, இப்பதான் நான் யோசிச்சேன். அவையும் அதுக்கு ஒரு சொன்னேன், சார் இப்ப நீங்க வீடியோவா போடாம அவ சஜஷனா சொல்றா. அவ ஜாயின் பண்ணி அவரோட சிஸ்டரை ஜாயின் பண்ணி எத்தனையோ பேரை ஜாயின் பண்ணிட்டு நல்லா எல்லாரும் ஏர்ன் பண்ணாங்க. அந்த சிஸ்டர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிட்டு அப்படி குரோத் ஆகிட்டு நம்ம வந்தோம். அப்பதான் அவர் சொல்றா என்னன்னு சொன்னா, நீங்க கிளாஸா செய்யலாம வீடியோவா போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன வீடியோ கொமெண்ட் கேட்டாண்டா அதுக்கு எனக்கு டைப் பண்ணி எடுக்கவே நாளாயிடும். விளங்குதா? அந்த பதிலுக்கு அவர் கேட்கிற கேள்விக்கு எப்படி அதுவும் சொல்றேன். அதே மாதிரி ஒரு ஆள் வீடியோட இப்ப நம்ம ஒரு ஓர்டரா போட்டுட்டு போயிருந்தோம்னா 4வது வீடியோ தான் பார்ப்பாரு. அவர் முதலாவது வீடியோ பார்க்க மாட்டாரு. அப்ப அவருக்கு நம்ம போயிட்டு 4வது வீடியோ இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, என்னட்ட டவுட் கேட்கக்கூட சொல்றேன். ஒன்னு கிளாஸ்ல கேளுங்க சில டவுட்ஸ். ஏன்னா நான் சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் சொல்லுவேன். நான் உங்களுக்கும் லைவா சொன்னா தான் விளங்கும். சில ஆக்கள் சொல்லுவேன், இந்த ஒர்க்கிங் வீடியோ குரூப்ல வீடியோஸ் இருக்கு, வீடியோவை பாருங்க. ஏன்னா ஒர்க்கிங் வீடியோ குரூப்ல இருக்கிற வீடியோஸ் வந்து அந்த விஷயம் இருக்கும், அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் இருக்கும். அப்ப அதை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் நான் கேளுங்க நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இப்படி எல்லாம் ரன் ஆகிற ஒரு ஃப்ளோ இருக்கிறதால அவை என்ன சொல்றாங்க, நீங்க கிளாஸ் செய்யலாம் தானே சார், இந்த சொல்லக்குள்ள நம்ம உருவாக்கினதா இந்த வெல்ஃபியர் அகாடமி. இப்ப நம்ம கிளாஸ் செய்யற மாதிரி யூஸ் பண்ணிட்டு அஃபிலியேட் பண்றோம், அதே மாதிரி வீடியோஸ் போடுறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம், எல்லாமே இந்த வெப்சைட் தான் மோனிக்ஸ். அப்போ ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வழிகள்லாம் மணி மேக் பண்ணிடுமோ அந்த வழிகள்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா மணி மேக் பண்ணலாம். அந்த வெப்சைட்டுக்கு தான் அந்த பேர் வரும். நீங்க கார்ல நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். அப்படி ஒரு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஆனா இவர் யூஸ் பண்ணது அதுவும் இல்லை. இவர் யூஸ் பண்ணது என்னன்னு சொன்னா ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கன்செப்ட். ஓகேயா, அதுவும் இப்ப வெறும் ஜாயின் பண்ணது இவர் கார் வாங்கினு சொன்னாரு. அவர் வந்து வெளிநாட்டில இருக்கிறாரு. வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு வந்து சேர்வை கம்ப்ளீட் பண்றது கூட இப்பதான். அப்போ வந்து சேர்வையும் இல்லை நம்ம இந்த ஒர்க் பண்ற இந்த மைக்ரோ வெப்சைட்ல. அப்ப இவர் எப்படி ஏர்ன் பண்ணாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல நான் சில விஷயங்களை சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஏர்னிங்ஸ் தான். நான் ஸ்பெம் ஆகிறதால கொஞ்சம் இது பண்ணி பார்க்குறேன். இதுல நீங்க ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க, இந்த சக்சஸ் ரேட்டுங்கிறத மட்டும் பாருங்களா 99, 99, 100, 100, 100. ஓகேயா, ஸோ $4600 பாருங்க. 100, 100, 99, 99, 99, 99, 99. ஓகே, இந்த கார் வாங்கினவரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறார். நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறேன். எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து 7-8 பேர் இருக்கிறாங்க. ஓகேயா, ரைட். ஓகே ரைட், பாருங்க. ஓகே 99 ரைட். இந்த 900 பாத்தீங்க தானே, ரைட். இப்போ விஷயத்துக்கு வரும். இப்ப 99% வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறாங்க தானே, இவங்க மட்டும்தான் இதுல ரியலான அக்கௌண்ட் ஓனர்ஸ். மற்ற 100% எல்லாமே இதை நாங்கள் இவங்க சொல்லுவோம் ஷடோ அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஷடோனா என்ன, நிழல். அதாவது அதான் இந்த ஏர்னிங் டபுள் பண்ற கான்செப்ட். ஆனா டபுள் ட்ரிபிள் கூட பண்றாக்கள் இருக்கிறாங்க. ஓகே ரைட். அதாவது வந்து நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா நீங்க இது பண்ணலாம். பாருங்க, இப்ப யாரா இருந்தாலும் ஒரு வெப்சைட்ல நீங்க என்டர் ஆகக்குள்ள உங்களுக்கு பிழை வரணும். அது யாரா இருந்தாலும் சரி, எக்ஸாம் எடுக்கிற ஒரு எக்ஸாம் எழுத சொன்னாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பிழை ஒன்று வரும்.
கணிதத்தில் நான் சொல்றேன். ரைட். அந்த டைமுக்குள்ள ஒரு டைம் ஒன்று இருக்கு, அந்த டைமுக்குள்ள எழுத சொன்னா அவருக்கு ஒரு ரோங் ஒன்று வரும். அதுக்கு அவர் 100% எடுக்கவே மாட்டாரு. ஸோ இங்க இருக்கிற 99% சொல்றாக்கள் தான் ரியல். மற்ற 100% எல்லாமே அவங்களோட ஷடோ. ஏன் ஷடோன்னா இவங்களுக்கு தெரியும் 100% எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. இதோ எக்குரசி லெவல் தான் அது சக்சஸ் ரேட்டுங்கிறது. அப்ப 100% எவ்வளவு ஒர்க் பண்ண தெரியும்னா அவங்களோட ஒர்க்கை வந்து அழகா டபுள் பண்றாங்க. ஒரு இடத்தை தான் ஒர்க் பண்ணிட்டு அது ஒரு அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட், ஒரு ஆள் 4 அக்கௌண்ட் ரன் பண்றாங்க. மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல, அவரோட வைஃப்ல மொபைல்ல, இப்படி வந்து ஒரு இது பண்ணி அவர் 2 மொபைல், ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப்பும் வாங்கினு சொன்னாரு. ஆனா ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்றாரு. அதுதான் ட்ரிக். அந்த ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றேன்னே அதான். இதுல இல்லீகல் இல்லையா சார்? இது எந்த ஒரு இல்லீகலும் இல்லை. அவனுக்கு ஒர்க் பண்ணினா சரி, நம்ம ஓகேயா, அவனோட ஒர்க் வந்து நடந்தா சரி. சில இடங்கள்ல அந்த விஷயங்களை நம்ம இது பண்ணுவோம். ஸோ நம்ம ஏன் இந்த அஃபிலியேட்டுங்கிற கான்செப்டை பேசினோம்னா, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களுக்கும் சில பேருக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களே, எங்களுக்கு பெரும்பான்மையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது இந்த அஃபிலியேட் தான். ஓகே, ஏன்னா நீங்க ஏர்ன் பண்ண எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன் நாங்க. அது லாங் டேர்ம் ஏர்ன் பண்ண வைக்கிற மாதிரி உங்களை உருவாக்கணும். அதுக்காக தான் அதை கொண்டு வந்தோம். இப்படி இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இவர் இருப்பார். அப்ப இதுல வந்து ஒரு $4,500 ஏர்ன் பண்றாங்கன்னா, உண்மையாவே இவர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு சரியா யூஸ் பண்ணாருன்னா $10,000 மேல இவர் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி வாய்ப்பை இவர் உருவாக்கி எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுவரையும் இவர் ஏர்ன் பண்ணதான் இது. இதுக்கு பிறகு ஏர்ன் பண்ண போறது. அதே போல இது ஒரு வெப்சைட் தான் இது. நானே சொல்றேன், காப்பி பேஸ்ட் பண்ற இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டே உங்களுக்கு நாங்க 4 வெப்சைட் சொல்றோம். இவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ற ஜாப் நான் ஒரு நாளைக்கு $20-30 ஏர்ன் பண்றாங்க இருக்காங்க. அப்ப அதை யூஸ் பண்ணா, அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணா ஏன் கார் வாங்க இயலாது? ஓகேயா? ஸோ இவங்க வந்து இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, காசை நீங்க சேர்த்துறது போல ஒரு சொத்தை வாங்குங்க. ஓகே, ஸோ இப்படித்தான் இதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்றாங்க. இது மற்ற வெப்சைட்லயும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா இது வந்து எம்மோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜாப் செய்து தந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் ஆயினீங்கன்னா, நீங்க எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். நீங்க ஒர்க் பண்ற வெப்சைட் அந்த ப்ராஃபிட்ல ஒரு மெயினான பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்கள் உங்களை விடவே மாட்டாங்க. அவ்வளவு ஜாப் தருவாங்க. ஓகே, அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி. அது நீங்க வீடு கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் போகுது. அப்ப நிறைய ப்ராஃபிட் போகுதுன்னா இவங்களுக்கு ஜொப்பை கூடுதலா கொடுத்தா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தான் வேணும். இதை வந்து நீங்க முறையா படிச்சு கொள்ளணும். இதுல இருந்து இந்த இவங்க சொல்றது, இதுல டைம் வேஸ்ட், இது ஏர்ன் பண்ணலாம், இது அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாத்துலயும் நீங்க ப்ரோக் பண்றேன்னா கட்டாயமா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் வந்து நீங்க நல்ல தெளிவா என்ன பிரச்சனைனாலும் எப்படின்னாலும் நீங்க என்னோட பேசி அந்த கிளாஸை கொண்டு போறதுக்கு யாரெல்லாம் தரணும் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு முறையான கைடன்ஸை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒர்க் வீடியோ குரூப் எக்ஸஸ் தருவோம். நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி லைவ் கிளாஸஸ் நடக்கும். நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் டபுள் பண்றது இந்த கான்செப்ட் சொல்லி தருவோம். நீங்க லைஃப் லாங் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் 1 மாசம் 2 மாசம் சொல்லி இல்லை. அதே மாதிரி நீங்க கிளாஸ்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கும், உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னா கட்டாயம் நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும், கூகுளில் போய் வெல்ஃபேர் அகாடமி சர்ச் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் வைக்கும் பாட நிர்வாண வேலை கலப்படுறது போய் செக் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ண தமிழ் நீங்க இதான் யாருமே உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டேங்க. நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது சூட்டபிளா இருந்தா அதை நீங்க சர்ச் பண்ணி யூடியூப்லேயே படிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை இது ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி படிச்சு எனக்கு சரியா இருக்குன்னு வச்சுக்கீங்கன்னா நீங்க தாராளமாக எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குரிய எல்லா கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் நான் மோர் டே ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோஸ் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக